என்னை வதைக்கும் அசுரன் நீயோ. பாகம் 8. அத்தியாயம் 40. தனக்கு போன் வந்தத மற்றவங்களுக்கு சொன்னா நந்திதா. ஏய் சூப்பர்டி நந்திதா என்று நந்திதாவை கட்டி தழுவி கொண்டாள் பிரியா. அனைவரும் சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனா நந்திதா மட்டும் மனசுல ஏதோ உறுத்த யோசனையிலே இருந்தா. ஏதோ ஒரு தைரியத்துல இதுல இறங்கிட்டோம். நிவாசுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் எல்லாமே இழந்துடும். முக்கியமா கிருபாவை இழுக்க வேண்டி வருமோ அப்படிங்கிற பயத்துல நந்திதா ரொம்பவுமே கவலையா இருந்தா. இத எதுவுமே தெரியாம தினேஷும் சந்தேஷும் திருச்சியில நந்திதா தங்குறதுக்குன்னு ஒரு பெரிய பங்களாவையே விலைக்கு வீசியிருந்தாங்க. அதுவும் விலை படிஞ்சு வந்ததுனால அவங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். பங்களாவை நந்திதா பேர்ல வாங்கின பத்திரத்தை கொடுத்தாங்க. அது எங்களோட அன்பு பரிசு அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். அதை பார்த்ததும் கண் கலங்க. ஏன்னா இப்போ இதெல்லாம் எதுக்கு? பங்களா எல்லாம் எங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. விபரீதமா ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குனா என்று கவலைப்பட்டு பேசினாள் நந்திதா. அதெல்லாம் எதுவும் நடக்காதுமா. பங்களா நீ மட்டும் தனியா தங்குறதுக்கு இல்லம்மா. கிருபா மறுபடியும் உன்கிட்ட வர நாங்களும் உங்க கூட தங்க போறோம் என்று சொன்னான் சந்தோஷ். அண்ணா என்று கண்கள் கலங்க குரல் தழுத்தழுக்க அழைத்தாள் நந்திதா. ஆமாமா, வாடகைக்கு வீடு எடுத்து ஏன் நீ தங்கணும்? உனக்கு அங்க ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க வந்து உன்னை பார்க்கணும் இல்லையா? அப்போ நீ வாடகை வீட்டுல இருந்தா எங்களால எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் தினேஷ். அது மட்டும் இல்ல நந்து, இனி திருச்சியும் உன்னோட புகுந்த வீடு மாதிரி தானே. அங்க உனக்குன்னு ஒரு வீடு இருக்கிறது எப்பவுமே நல்லதான்னு சொன்னா தியா. கண்கள் கலங்க பேச முடியாம உட்காண்டிருந்த நந்திதா. அழாத நந்து, உன்னை எப்பவுமே நாங்க தனியா விட்டுற மாட்டோம். கிருபா நம்ம கிட்ட சீக்கிரமா வந்துருவாரு. நீ தைரியமா இருடா அப்படின்னு அவளை அணைத்து கட்டி கொண்டு ஆறுதல் சொன்னா பிரியா. எல்லாம் சரிதாமா, நீ உன் வீட்டுல என்ன சொல்லுவ? பசங்களை பிரிஞ்சு உன்னால எப்படி இருக்க முடியுமா என்று கேட்டான் தினேஷ். அவன் கேட்டதுல பேந்த விழிச்சா நந்திதா. அவ விழிக்கிறத பார்த்தவளுக்கு பாவமா இருந்தது. வீட்டுல என்னம்மா சொல்ல போற என்றான் சந்தோஷ் மெதுவான குரல்ல. நம்ம பிசினஸ் கிளை பிரிவு ஒண்ணு திருச்சியில ஆரம்பிக்க போறதா சொல்லியிருக்கேன். அதுக்காக நான் கொஞ்ச நாள் அங்க தங்க வேண்டி வரும்னு சொல்லியிருக்கேன் என்றாள் நந்திதா. அவள் கூறியத உண்மை அப்படின்னு உறுதிப்படுத்த அன்னைக்கு சாயங்காலமே எல்லாருமே நந்திதா வீட்டுக்கு போய் சாரதா கிட்டையும் சதாசிவத்திட்டையும் பேசினாங்க. எல்லாம் சரிதான்ப்பா, ஆனா பசங்க நந்திதாவை பிரிஞ்சு எப்படி இருப்பாங்க அப்படின்னு கவலையோட சொன்னா சாரதா. இருக்கட்டும்மா, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் சனி ஞாயிறு லீவ் தானே. அப்போ நம்ம எல்லாருமே திருச்சி போய் நந்திதாவை பார்த்துட்டு வரலாம். இல்ல நந்து இங்க வந்து குழந்தைங்களை பார்க்கட்டும். கொஞ்ச நாள் தானேம்மா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்றார் சதாசிவம். அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு சத்தமில்லாம விட்டான் தினேஷ். எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை மனசார வேண்டிட்டாங்க எல்லாரும். அடுத்த நாள் திருச்சி போக முடிவு பண்ணாங்க. தினேஷ், சந்தோஷ், பிரியா, தியான்னு எல்லாருமே நந்திதா கூட திருச்சி போனாங்க. திருச்சியில டவுன்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே பங்களாவை வாங்கியிருந்ததுனால போக்குவரத்து அதிகம் இல்லாம வீடு ரொம்ப அமைதியா இருந்தது. அன்னைக்கே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டாங்க. எல்லாருமே ஒன்னா சமைச்சு சாப்பிட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நந்திதா நல்லாவே சாப்பிட்டா. சீக்கிரமா நம்ம கூட கிருபாவும் வந்து சேர்ந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட பேசினா தியா. ஏய் நந்து, நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, நினைவிருக்கா அப்படின்னு கிண்டலா கேட்டான் தினேஷ். ஆமாடி, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஏய் செலக்ட் ஆகட்டி எல்லா பிளானும் ஊத்திக்குண்டி என்றாள் பிரியா. இன்டர்வியூ எல்லாம் நல்லா பாடுவேண்டி, ஆனா அவரை தனியா நேருக்கு நேர் பார்க்க போறது நினைச்சாதான் மனசு படப்பட நடிச்சுக்குது அப்படின்னு பயமா சொன்னான் நந்திதா. ஐயோ நந்து, இப்படி பயந்தா நமக்கு கிருபா எப்படி கிடைப்பாரு? கிடைக்கவே மாட்டாரு. தைரியமா ஹேண்டில் பண்ணு என்றாள் பிரியா. அவரை பார்த்து மிரண்டு போய் நின்னுடாதடி, அவருக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்காத அப்படின்னு எல்லாரும் விடாம அறிவுறுத்திட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில சிங்கத்தை அதன் கூண்டுக்குள்ளேயே சந்திக்க தயாரானா நந்திதா. அழகான கண்ணை உறுத்தாத வகையில ஒரு காட்டன் புடவை கட்டிட்டா. கிருபா கட்டிய தாலியை மறைச்சபடி காலர் நெக் அமைந்த ஜாக்கெட்டை போட்டுட்டா. கட்டிய கணவனை மறுபடியும் காதலிக்க வைக்க போகும் நிலைமையை நினைச்சு அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியாம விழிச்சா நந்திதா.
அவ தயாரானதும் தினேஷ் அவளை நிவாஸ் அலுவலகத்திற்கு கார்ல கூட்டிட்டு போனான். அலுவலகத்துல அவனை இறக்கி விட்டவன், இன்டர்வியூ முடிஞ்சதும் எனக்கு சொல்லு நந்து, நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, எதுக்காகவும் பதட்டப்படாத, பயப்படாத நந்து, தைரியமா பதில் சொல்லு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அவளை இறக்கி விட்டுட்டு போனான். நிவாஸ் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற அழகான பெயர் அவளை வரவேற்றது. காலெல்லாம் நடுங்க வரவேற்பறையில உள்ள பெண் கிட்ட போய் தன்னோட நோக்கத்தை சொன்னா நந்திதா. எம்டி ஒரு முக்கியமான ஸ்டாஃப் மீட்டிங்ல இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது முடிஞ்சதும் அவர்கிட்ட நீங்க வந்திருக்கிறத சொல்றேன் என்றாள் அந்த வரவேற்பு பெண்மணி. சரின்னு சொல்லிட்டு அங்க காத்துட்டு இருந்தா நந்திதா. அவ காத்துட்டு இருந்த ஒவ்வொரு வினாடியுமே அவ வயிற்றுல பந்தய குதிரை ஓட ஆரம்பிச்சு. அந்த வரவேற்பறை ரொம்ப அழகா இருந்தது. அதை ரசிக்கும் மனநிலையிலேயே அவ இல்லை. பிரியா சொன்ன அத்தனை அறிவுரைகளையும் காற்றில் பறத்து கொட்டா. எழுந்து ஓடிடலாமான்னு கூட நினைச்சா. ஐயோ, அப்படி ஓடிட்டா கிருபா நமக்கு கிடைக்காமே போயிடுவார் அப்படின்னு நினைச்ச நந்திதா பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிஞ்சு, மேடம் சார் உங்களை வர சொல்றார் அப்படின்னு எம்டியோட அறைக்கு வழிகாட்டினா அந்த பொண்ணு. எம்டி நிவாஸ் என்ற தங்க நிற பலகை கொண்ட கதவை கைகள் நடுங்க தட்டினான். எஸ் கமின் என்று கம்பீரமான கிருபாவின் குரல்ல மெய் சிலிர்த்து போனான். எத்தனை வருஷம் கழிச்சு அவனோட குரலை கேட்கிறான். மனசெல்லாம் புல்லரிக்க கதவை திறந்தான். கிருபா நிவாசா அமர்ந்திருக்கிறத பார்த்த விழிகள் இமைக்க அசைந்தால் கூட அவனுடைய உருவம் மறைஞ்சிடுமோன்னு அசை கூட இல்லாம அவனுமே பார்த்துட்டு இருந்தான். ஏதோ ஃபைல கவனமா இருந்தவன் நந்திதா அவனையே பார்த்துட்டு உள்ள வந்ததை அவன் கவனிக்கவே இல்லை. அவ உள்ள வந்ததை உணர்ந்தவன் அவளை நிமிந்து கூட பார்க்காம உட்காருங்க என்றான். அவள் உட்கார்ந்ததும், உங்க பேரு நித்யாவா அப்படின்னு கேட்டபடி அவளை பார்த்தவன் ஒரு வினாடி அசையவே இல்லை. அவளுடைய முகம் எத்தனையோ கதைகள் சொல்ல காத்திருந்தது போல ஒரு பிரமை. அந்த அவளின் கண்கள், அதில் ஏதோ ஒன்று அவனை கட்டி போட்டிருந்தது. அவ பார்வையை உள்வாங்கினவன் ஒரு நிமிஷம் கழிச்சுதான் தன்னோட சுயநினைவுக்கே வந்தான். உங்களை உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கேன்னு சரியா தெரியலையே அப்படின்னு தலையை அழுத்தப்படுத்திட்டான் நிவேஸ். அவன் தலையை அழுத்த பிடிச்சதும் மனசு பதறி போச்சு. ஐயோ, அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சவன் அதிலிருந்து அவளை வெளியே கொண்டு வரும் அப்படிங்கிற நேரத்துல, இல்லையே சார், நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு வெடிக்கென்று சொன்னாள் நந்திதா. ஆ அப்படின்னு யோசிக்கிறத நிறுத்தினா நிவாஸ். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அவளை கேள்விகள் பல கேட்டான். எல்லாத்துக்குமே பொறுமையோடையும் பதில் சொன்ன நந்திதாவை நிவாஸுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போச்சு. ஆனா அவளுடைய கண்களை மட்டும் அவனால நேருக்கு நேர் பார்க்கவே முடியல. அது ஏன்னு மட்டும் அவனுக்கு விளங்கவே இல்லை. அந்த கண்கள்ல ஒருவித பரிதவிப்பு தெரிஞ்சது. அதை பார்த்துட்டே இருந்தனா அவளை இழுத்து அணைச்சிக்கணும் போல இருந்தது. அந்த கைகளை அடக்க அவன் படாத பாடு பட வேண்டியிருந்தது. எத்தனையோ பொண்ணுங்க இது வரைக்கும் பார்த்திருக்கான். ஆனா இவகிட்ட ஏதோ ஒண்ணு அவனை கட்டி போட்டுச்சு. அவளை எப்பவுமே தங்கூடையே வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மலை மாதிரி உயர்வத ஒரு திடுக்கிடலோட உணர்ந்தான் நிவாஸ். நிவாஸோட நிலைமையே இப்படி இருக்க, நந்திதாவோட நிலைமையோ சொல்லவே வேண்டாம். கிருபா கிருபான்னு அவனுடைய மனசு அவனோட பேரே சொல்லுச்சு. அவனது கம்பீர தோற்றம், அவனோட ஸ்டைல், அவன் கண்கள், முகம், இறுக மூடியிருந்த உதடுகள், அவனது கைவிரல்கள் கூட கண்ணிமைக்காமல் பார்த்துட்டு இருந்தா அவ. அவனுடைய பார்வையில தன்னையே தொலைச்சிருந்தான் நிவாஸ். அத்தியாயம் 41. அவளுடைய பார்வையில தன்னையே தொலைச்சிருந்த நிவாஸ் அவ பதில்ல திருப்தி அடைஞ்சா. உடனே அவளுக்கு வேலையில சேர ஆர்டரும் கொடுத்தான். அடுத்த காரியங்கள் மலமலன்னு நடந்தது. திருச்சியில நந்திதாவுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு 4 பேரும் சென்னைக்கு போனாங்க. நந்திதாவும் நித்யாவா தன்னை மாத்திக்கிட்டு நிவாஸுக்கு செக்ரட்டரியா பணி செய்ய ஆரம்பிச்சிருந்தா. நந்திதா வேலையில ரொம்பவும் புத்திசாலியா செயல்பட்டது நிவாஸுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதை விட அவ தினமும் அழகான காட்டன் புடவையில தலையில மல்லிகை போட வர்றது ஒரு தேவதை வர்ற மாதிரி இருந்தது. இந்த காலத்துல சுடிதார் ஜீன்ஸ் எல்லாம் பொண்ணுங்க அணிய, இவ மட்டும் தினமும் புடவையில இருப்பது அவனுக்கு ஆச்சரியத்தையே கொடுத்துச்சு. அதை பத்தி அவன் ஒரு நாள் கேட்டே விட்டான். என்ன நித்யா,
இந்த காலத்திலயும் சலிக்காம காட்டன் புடவையில தினமும் வரீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு அவனை ஒரு முறை கூர்மையா பார்த்தவ மனசுல கிருபாவை நினைச்சுக்கிட்டா. கிருபாவுக்கு காட்டன் புடவைனா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நினைச்சவ, இல்ல சார், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் என்றாள். ஆனா நீங்க சுடிதார்ல எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கே என்றான் அழகாக சிரித்தபடி. அவனது சிரிப்ப மனசு குளிர கண்டு தன்னோட மனதை அதுல பதிய வச்சா நந்திதா. திடீர்னு ஒரு நாள், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நித்யா? உங்க ரெஸ்யூம்ல வெறும் பேர் மட்டும்தான் இருந்துச்சு, அதான் கேட்டேன் என்றான். ஒரு வினாடி தயங்கிய நந்திதா, இல்ல சார் என்றார். வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டான் நிவாஸ். சார், அது அது வந்து என் அம்மா மாமா அப்படின்னு அத்தோட நிறுத்திக்கிட்டா. ஓ, மாமானா உங்க அம்மாவோட அண்ணனா என்றான். என்று மட்டும் சொன்னவ மேலும் இவன் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பானோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தா. ஓ சரி அப்படின்னு சொன்னவன் அதுக்கு மேல ஒண்ணுமே கேட்கல. அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விட்டபடி தன்னோட வேலையை கவனிக்க தொடங்கினான். இப்படியே நாட்கள் பறந்துச்சு. சனி ஞாயிறுன்னு சந்தோஷ், தினேஷ், பிரியா, தியாவோட நந்திதாவோட குழந்தைகளும் வர விடுமுறை நாட்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியா இருந்தது. நிவாஸோட மனசுல நந்திதா நித்யாவா இடம்பெற ஆரம்பிச்சிருந்தா. அது நந்திதாவுக்கு நல்லாவே புரிய தொடங்கி இருந்தனால மறுபடியும் கிருபாவோட சேர்ந்து வாய்ப்பு கிடைக்கிறத நினைச்சு அவருடைய மனசு மகிழ்ச்சியில பொங்குச்சு. இதை கண்ட பிரியா நந்திதாவை கிண்டல் செய்ய தினேஷ் மட்டும் கொஞ்சம் கவலையோட இருந்தான். என்னாச்சுன்னா அப்படின்னு கேட்ட நந்திதாவை ஒரு வினாடி கூர்மையா பார்த்தான். நந்து, நாம நினைக்கிறது போல நிவாஸ் உன்னை காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போனா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? என்ன ஆகும்? 2 பேருக்கும் கல்யாணம் தான் ஆகும் என்றாள் பிரியா. ஏய் லூசு, நான் என்ன கேட்கிறேன்னு யோசிச்சு பதில் சொல்லி என்றான் தினேஷ் கோவத்தோடு. நந்து, நான் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காத. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிவாஸ் உன்கிட்ட சம்மதம் கேட்டா நீ என்ன சொல்லுவ? குழந்தைங்களை அவன்கிட்ட இருந்து மறைக்க போறியா? அப்படி மறைச்சா என்ன ஆகும்னு யோசிச்சியா? நிவாஸோட வாழ ஆரம்பிக்கும் போதே நீ கன்னி பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிடுமா? அது மட்டும் இல்ல, உனக்கு ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தைங்களை வெளியில எடுத்தோம், அதுவும் காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா என்று கேட்ட தினேஷை மிரண்டு பார்த்தாள் பிரியா. ஆனா நந்திதாவோ இதெல்லாம் யோசிக்காம இதுல இறங்க வேணான்னா, அவர் என்கிட்ட எப்போ கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரோ அப்பவே நான் ஒரு விதவை, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கிற உண்மையை சொல்லிடுவேன். ஆனா நந்து என்று கேட்க வந்த பிரியாவை தடுத்தா நந்து. மற்றது கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஆதித்யாவும் அதிதியும் வர பேச்சு அத்தோடு நின்றுச்சு. இப்படியே நாட்கள் விரைந்து போச்சு. நிவாஸுக்கு நித்யாவை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளை பார்க்காத சனி ஞாயிறுல வாழ்க்கையை வெறுத்து விட்டது போல மனசு வலிச்சுது. அவகிட்ட தன்னோட காதல சீக்கிரமா சொல்லணும்னு மனசு அடிச்சுச்சு. அவளை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு உணர்வு அவனை பிடிச்சு அழுத்துவத உணர்ந்தான். அவ கண்கள்ல அவனை பார்க்கும்போது அதுல 1000 கதைகள் அவனுக்கு சொல்லுச்சு. அவளை அப்படியே கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கணும் போல தவிச்ச தன்னோட கைகளை அடக்கிக்கிறது அவனுக்கு பெரும் பாடா இருந்தது. அதுக்கு மேல தாங்காது அப்படின்னு நினைச்சவன் அவளை பத்தி அவனோட பெற்றோர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான் நிவாஸ். அப்பா, என்னோட செக்ரட்டரி நித்யாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெதுவா சொன்னான். ஆனா அழுத்தமா சொன்னான் நிவாஸ். பிரபுராஜ் தன்னோட மனைவி வனஜாவை கூர்மையா பார்த்தாரு. அவங்களுக்கு நித்யா தான் நந்திதாங்கிறது நல்லாவே புரிஞ்சுது. ஏன்னா நந்திதா அவங்க அலுவலகத்திற்கு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்து எல்லாத்தையும் சொல்லியிருந்தா. அதனால 2 பேருக்குமே மனசு சந்தோஷத்தோட இதுக்கு சம்மதம் சொன்னாங்க. பெத்தவங்களுடைய சம்மதம் கிடைச்சோன்னு நிவாஸுக்கு தலைகால் புரியல. அன்னைக்கு சனிக்கிழமை அலுவலகம் விடுமுறை அப்படிங்கறனால நித்யாவை இனி திங்கக்கிழமை தான் பார்க்க முடியுமோ அப்படின்னு ஏங்கி போயிருந்தான் நிவாஸ். வேலையெல்லாம் அவனால கவனமும் செலுத்த முடியல. உடனே நித்யாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைய அவனால கட்டுப்படுத்தவும் முடியல. அறைக்குள்ள கூண்டு புலியா நடந்தவன் திடீர்னு ஒன்னு தோன்ற காரை எடுத்துக்கிட்டு அலுவலகத்திற்கு போனான். அங்க நித்யாவோட ஃபைல தேடினவன் அது கிடைச்சதும் அதில் உள்ள வீட்டு முகவரியை குறிச்சுக்கிட்டான். அதில் உள்ள முகவரிக்கு காரை வேகமா செலுத்தினான்.
அலுவலகத்துல வேலை செய்யும் பணியாளர்கள் அவனை கொஞ்சம் விசித்திரமா பார்த்ததை அவன் கண்டுக்கவே இல்லை. அவ சொன்ன முகவரிக்கு போனவன் அது ஒரு போலி முகவரி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டான். அந்த முகவரியில இருந்தது ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்னு அதை பார்த்ததும் நிவாஸுக்கு சகலமும் ஆடிப்போச்சு. காருக்கு திருப்பி வந்தவன் கொஞ்சம் யோசிச்சான். ஒருவேளை அந்த முகவரியில ஒரு வீடு இருந்து வேறு யாராவது இருந்திருந்தா கூட நித்யா வீடு மாறி போயிருப்பான் அப்படின்னு அமைதியா இருந்திருப்பான். ஆனா அந்த முகவரி ஒர்க் ஷாப்பா இருக்கவும் குழம்பி போனான். ஏன் தவறான முகவரியை கொடுத்தா அப்படின்னு யோசிச்சு அவனுக்கு தலையே வலிச்சுது. காரை ஸ்டார்ட் பண்ணி எங்க போறோம் அப்படிங்கிற இலக்கே இல்லாம திருச்சியை சுத்திட்டே இருந்தான். அவனை ஏன் ஏமாத்தினான் அப்படிங்கிறது அவனுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஏதேதோ நினைச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டினான் நிவாஸ். எங்க போறோங்கிறது கூட அவனுக்கு நினைவுலே இல்லை. திடீர்னு காரை ஓரமா நிறுத்திட்டு மணியை பார்த்தான். அது மாலை 6:30 காமிச்சுது. தான் எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத சுத்தி பார்த்தான். திருச்சி மெயின் ரோட்டை எல்லாம் கடந்து ஒரு அமைதியான உட்புறமாக வாழும் ஒரு அமைதியான பகுதிக்கு வந்திருக்கிறத புரிஞ்சு காரை திருப்ப போனான் நிவாஸ். ஆனா அங்க அவன் கண்ட காட்சி அவனை எஃகு மாதிரி உரிய வச்சுது. அது ஒரு பார்க்கோட வெளிப்புற கேட். அங்க நித்யா 2 குழந்தைங்கள ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சிட்டு கூட்டிட்டு வந்ததை பார்த்துட்டு இருந்தான். அந்த குழந்தைங்க அம்மா ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாட்டு வரேம்மா ப்ளீஸ் என்று கெஞ்சிக்கொண்டே நித்யாவின் வேகத்திற்கு நடந்து இல்லை ஓடி வந்து கொண்டிருந்தனர். அதை நித்யா காதலே வாங்காம ஒரு கார்ல அவங்கள உட்கார வச்சுட்டு மறுபக்கம் அந்த காரை எடுத்துக்கொண்டு ஓட்டிக்கொண்டு கிளம்பினார். அதை கண்டவனுடைய கண்கள் ரௌத்ரமா சிவந்திருந்தது. கழுதை தனக்கு திருமணமே ஆகலன்னு சொன்னாலே 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா இவ விதவை போலவும் தெரியலையே. வெள்ளிக்கிழமை வந்தா தலையில பூ இல்லாம பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைச்சவன் கோவத்துல பல்ல கடிச்சான். இவ தன்னை பத்தி தெரிஞ்சிட்டு தன்னை மயக்கி கைக்குள்ள போட்டு பணத்தை அடிக்கலான்ற திட்டத்தோட வந்திருக்காளோ அப்படின்னு முதல் தடவையா யோசிக்க ஆரம்பிச்சான் நிவாஸ். யோசிக்க அதுவே உண்மைன்னு புரிய ரத்தம் கொதிச்சு போச்சு நிவாஸ்க்கு. காதல்ன்ற பெயர்ல இவனை ஏமாத்த இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். என்கிட்ட அவளுக்கு கல்யாணம் ஆனதையே மறைச்சிட்டாலே 2 அழகான குழந்தைங்கள் வேற. சே எவ்வளவு கேவலமான பொண்ணை காதலிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு நொந்து போனான் அவன். அவனுடைய கை விரல்கள் சில சமயங்கள்ல அவ விரல்களை படும்போதே அவ கண்ணமெல்லாம் செவந்துருமே. அதையெல்லாம் பார்த்தது அசித்தானே அவளை காதலிக்கவே ஆரம்பிச்சோம். வாயால சொன்னாதான் காதலாம். ஒரு பார்வை போதுமே. அவ பார்வையில எத்தனை தடவை அந்த காதலை அவன் பார்த்திருக்கான். எல்லாமே பொய்யா அப்படியே நினைச்சவனால அதுக்கு மேல தாங்கவே முடியல. இருக்கட்டும், இவளை இனி ஓட ஓட விரட்டுற. நிவாஸ் யாருன்னு இவளுக்கு காட்டுறேன் அப்படின்னு மனசுல சபதம் போட்டுக்கிட்டான். இனி ஒவ்வொரு நாளும் இவளுக்கு நரகத்தை காட்டுறேன் அப்படின்னு கருவினா நிவாஸ். அத்தியாயம் 42. நிவாஸ் தன்னை பார்க்கறத அறியாத நந்திதா எப்பவும் போல ரொம்ப சந்தோஷமா திங்கக்கிழமையில கிருபா பார்க்க காத்துட்டு இருந்தா. கூடிய சீக்கிரமே கண்டிப்பா நிவாஸ் தன்னோட காதலை வெளிப்படையா சொல்ல போறான் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதனால அந்த நாளுக்காக ஆவலோட காத்துட்டு இருந்தா நந்திதா. எப்பவும் போல அழகான காட்டன் புடவை கட்டிட்டு அளவான மேக்கப்போட அலுவலகத்திற்கு போன நந்திதா நிவாஸ் கேபினுக்கு போய் அவன் டேபிள்ல அனைத்தும் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பார்க்க போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நந்திதா அவனோட அறைக்கு போக அவளுக்கு முன்னாடியே நிவாஸ் இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போனான். அவ இந்த அலுவலகத்திற்கு சேர்ந்து கிட்டத்தட்ட 4 மாசம் ஆயிடுச்சு. இது வரைக்குமே அவ நிவாஸுக்கு முன்னமே வந்துருவா. நிவாஸ் அன்னைக்கு செய்ய இருக்கும் வேலைகள் எல்லாம் பட்டியலிட்டு அவனோட லேப்டாப்ல வச்சிருப்பா. இன்னைக்கும் அது மாதிரி எடுத்து வைக்கலாம்னு போனவ அங்க நிவாஸ் அவ வருகைக்காக காத்துட்டு இருந்தது மாதிரி உட்கார்ந்து இருந்ததை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டா. அவ திகச்சு பார்வையில, சார் இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டீங்களா என்று கேட்டாள். ஆனா அவனும் அவளோட கேள்விக்கு பதிலே கொடுக்காம, இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு டக்கு டக்குன்னு பார்த்து சொல்லு, சும்மா வெட்டியா பேசி நிக்காத என்றான் கடுமையான குரல்ல. அவனோட குரல்ல விதிர்வித்து போனா நந்திதா. இத்தனை நாட்கள்ல அவளை மரியாதை குறைவா பேசினதே இல்லை. ஆனா இன்னைக்கு இவருக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிச்சபடியே அப்படியே நின்று இருந்தா அவ.
அவ அப்படியே நிக்கிறத பார்த்து எரிச்சல் அடைஞ்சவன், ஹலோ, நான் சொல்றது காதல் விழலையா? இது வரைக்கும் நீ ஆம்பளைகளே பார்த்தது இல்லையா? இப்படி என்னையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போ போ, நான் சொன்ன வேலை செய் என்றான் கடுமையாக. அவன் பேசினதை கேட்ட நந்திதாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. தலை குனிஞ்சபடி அங்கிருந்து வேகமா போனான். அதை பார்த்த நிவாசுக்கு அவன் மேலேயே கோவம் வந்துச்சு. சே, இவ கண் கலங்கினா எனக்கு என்ன வந்துச்சு? ஏமாத்த வந்தவளுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு மனசுல வஞ்சம் வைத்தான் நிவாஸ். கண்கள் கலங்க தன்னோட இருக்கைக்கு வந்து உட்கார்ந்த நந்திதாவுக்கு வேலையே ஓடல. ஆம்பளைங்களை பார்த்ததே இல்லையான்னு அவன் சொன்ன வார்த்தைகள் அவன் நெஞ்சில முள்ளா குத்துச்சு. என்ன வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னு மனசு குமுறினான். எவ்வளவு நேரம் இப்படி உட்கார்ந்துருந்தாலோ தெரியாது. திடீர்னு இப்படி உட்கார்றதுக்கு உனக்கு மாதம் மாதம் நான் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு கடுமையான குரல் மறுபடியும். தூக்கி வாரி போட்டு எழுந்து நின்னான். அவளுக்கு ரொம்ப பக்கத்துல நின்றுட்டு இருந்தான் நிவாஸ். தடுமாறி விழப்போனான். அவ விழாம அவளை பிடிச்சுவன். அவள் மென்மையான உடல்ல தன்னை இழந்தான். அவளது மெல்லிய இடையில இறுக பற்றி அவளை விழாம நிறுத்தினான். அவனுடைய தீண்டல்ல மெய் சிலிர்த்தவ கண்ணம் சிவக்க தலை குனிஞ்சா. பல வருஷம் கழிச்சு தன்னோட கணவனுடைய தீண்டலை அனுபவிச்சவ மனசுல அவன் தொடுகைய நினைச்சு பரவசப்பட்டா. ஆனா அடுத்த வினாடி, சே, இப்படி அடுத்தவன் தொடும்போது முகம் சிவந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? எல்லாம் வெக்கம் கெட்ட ஜென்மங்க அப்படின்னு சொல்லிட்டு விரைந்து தன்னோட அறைக்கு போனான் நிவாஸ். அந்த வார்த்தைகளை தீய இட்ட புழுவா துடிச்சு போனா நந்திதா. அடுத்தவன் தொடலடா முட்டாள், என் புருஷன் தானே தொட்டான் என கத்தி சொல்ல வேண்டும் போல இருந்த தன்னோட உணர்வுகளை வெகுவாக அடக்கிட்டு நெஞ்சம் வெடிக்க அழுது தீர்த்தா. தன்னோட அறைக்கு வந்த நிவாஸ் தான் ஏன் இவளை இவ்வளவு கஷ்டப்படுத்துறோம், இவ்வளவு துன்புறுத்தினாலும் அதுல நமக்கு சந்தோஷம் மட்டும் ஏன் கிடைக்கவே இல்லையே, மாறா வேதனை தானே கிடைக்குது. ராமாயணத்துல ஒரு கதை உண்டு. ராமர் ஒரு நாள் தெரியாம அணில மிதிச்சிட்டு வரான். அப்போ அணில் கத்தவே இல்லையாம். அதை கண்ட ராமர், அணிலே, நீயே நான் மிதிக்கும் போது சத்தம் போடல அப்படின்னு கேட்டாராம். சத்தம் போட்டிருந்தா உடனே என்னோட பாதங்களை விலக்கியிருப்பேனே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த அணில் சொல்லிச்சு, வேற யாராவது என்னை துன்புறுத்தி இருந்தா நான் ராமா ராமான்னு கத்திருப்பேன். ராமரே என்னை துன்புறுத்தும் போது நான் யாரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிச்சான். அது மாதிரி இருந்தது நித்யாவோட பார்வை. அவளை கேவலமா பேசின 2 முறையும் கண்கள்ல கண்ணீர் வழிய அவனை பார்த்தது நிவாச தாங்க முடியல. ஒண்ணுமில்லடி என் தங்கமேன்னு சொல்லி அவளை கட்டிக்கொள்ளணும் போல இருந்துச்சு அவனுக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அவ பக்கத்துல நின்றுட்டு இருந்தா அவன் அதை செஞ்சாலும் செஞ்சிருவானோ அப்படிங்கிற பயத்துலதான் விரைந்து தன்னோட அறைக்கே வந்துட்டான் நிவாஸ். தன்னோட அறைக்கு வந்து இருக்கையில அமர்ந்தவனுக்கு ஏதோ மனம் பிசைஞ்சிட்டே இருந்துச்சு. அவளை தவறா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டோமோ, அந்த குழந்தைகள் அவளோடதான் இருக்காதோ, நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைச்சு மனசை குழப்பிட்டாங்க. அதுக்கு மேல பொறுக்க முடியாம நித்யாவோட அறையை நோக்கி வேகமா போனான். அவள் நல்லவளா இருக்கிற பட்சத்துல அவகிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு நினைச்சது அவன் மனசு. அவ கதவை திறந்தவன் நித்யா அங்க யாருனையும் அலைபேசியில பேசிட்டு இருந்தது. அந்த வார்த்தைகள்ல முகத்துல சுடுதண்ணி ஊத்தினது மாதிரி தவிச்சு போய் நின்னான். நம்மளோட திட்டமெல்லாம் பாழாயிடும் போல இருக்கு. எனக்கு என்ன பண்றனே தெரியல. என் குழந்தைங்களை பிரிஞ்சு நிவாச காதலிக்க வைக்கப்பட்ட பாடு எல்லாமே கஷ்டம், எல்லாமே வீணாயிடும் போல இருக்கு. அவ்வளவுதான் நிவாஸ் கேட்டது. கோவத்துல மண்டை வெடிக்க தன்னோட அறைக்கு வந்தவன், இவளை சும்மாவே விடக்கூடாது. நான் நினைச்சது சரிதான். இவ தன்னோட பணத்துக்காக தான் காதல் நாடகம் போட்டிருக்கா. இவளை சும்மா விட்டா அப்புறம் இது மாதிரி பல ஆண்களை மயக்க கிளம்பிடுவா. இவளுக்கு சரியான பாடம் சொல்லி தரணும். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுவேன். கொஞ்ச நேரத்துல முடிவை தன்னோட மனசுல எடுத்துக்கிட்டான். அதன்படி செயல்படவும் ஆரம்பிச்சான். அவன் திட்டத்தோட முதல் அடியை எடுத்து வைக்க இன்டர்காம எடுத்து நித்யாவை கூப்பிட்டான். அங்க நித்யா அலைபேசியில பிரியா கிட்ட இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தா. அதை தவறா புரிஞ்சுக்கிட்ட நிவாஸ் இன்டர்காம் அடிக்கவும், நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு பிரியாவை அலைபேசியை துண்டிச்சிட்டு இன்டர்காமில் ஹலோ அப்படின்னா. ஹலோ நித்யா, நான் நேத்து கொடுத்த டெண்டர் ஆர்டர் ஃபைலை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு கட்டளை இட்டுட்டு போனை துண்டிச்சான் நிவாஸ். சரி சார் அப்படின்னு சொல்வதற்குள் போன் கட் ஆனதை கண்டவர்
ஒரு பெருமூச்சோட ஃபைலை எடுத்துக்கிட்டு நிவாஸோட அறைக்கு போனா நந்திதா. இவனுக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சோ அப்படின்னு புலம்பிட்டே சிங்கத்தின் குகைக்குள் நுழைவது போல பயந்து பயந்து நுழைஞ்சா நந்திதா. அவ உள்ள வந்ததும் அவகிட்ட இருந்து ஃபைலை வாங்கினவன், உட்காருங்க நித்யா, இவன் தன்னைதான் சொல்றானா அப்படின்னு அவ தயங்கிப்படி உட்காராம நின்னா. அதை பார்த்தவன், உங்களதான் சொன்ன நித்யா, உட்காருங்க என்றான். சரிங்க சார் பயந்துட்டே உட்கார்ந்தா நந்திதா. எப்போதும் போல அவன் எதிரில் அமர்ந்து அவன் ஃபைலை பார்க்கிற அழக ரசிச்சா. அவனுடைய ஆசை மனைவி எவ்வளவு கம்பீரமா இருக்கான், கொஞ்சம் சதை போட்டது கூட அவனுக்கு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சபடி அவன் ஃபைலை பிடிச்ச அவனுடைய விரல்கள் அவன் உட்கார்ந்தபடி நாற்காலியை சுற்றும் அவனது ஆண்மை நிறைந்த உடல் அப்படின்னு அவனோட தோற்றத்தை அங்குலம் அங்குலமா அவன் மனசுல பதிய வச்சா அவனுடைய அழகு ராட்சசி. அவனுடைய பார்வைய நிவாஸ் உணராம இல்ல. அவனை ரசிச்சு பார்க்கறத இன்னைக்கு மட்டும் இல்ல, எத்தனையோ தடவை பார்த்திருக்கான், உணர்ந்திருக்கான். அன்னைக்கெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஆனா இன்னைக்கு அவனுடைய பார்வை அவனுக்கு கோவத்தையும் வெறுப்பையும் தந்துச்சு. இவன் மட்டும்தான் இவனை ரசிக்கணுமா, நாம ரசிக்க கூடாதா அப்படின்னு நினைச்சவன் சட்டுன்னு அவனுடைய நாற்காலிருந்து எழுந்து வந்து அவ எதிர் டேபிள் மேல ஏறி உட்கார்ந்துட்டு அவ முகத்துக்கு நேரா வந்து அவளை விழிகளை ஊடுருவி பார்த்தான் நிவாஸ். அவனுடைய செய்கையில திடுக்கிட்டு எழப்போனவளை சட்டுன்னு எழுந்து நின்று இழுத்து அணைச்சுக்கிட்டான். அணைச்சவன் அவனுடைய இதழ்களை கவ்வி பிடிச்சான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நந்திதா அவனுடைய கைகள் இருந்து விடுபட முயன்றான். அந்த முயற்சியை உணர்ந்தவனுடைய பிடி இன்னும் அதிகமாச்சே தவிர அவனுடைய ஒரு கை அவனுடைய இடையை இறுக பிடிச்சது. அதில் அவளுடைய எலும்புகள் எல்லாம் உடைஞ்சிடும் போல இருந்தது நந்திதாவுக்கு. அவளது ஒவ்வொரு எதிர்ப்பையும் எளிதா சமாளிச்சவன் அவளது உடலை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருந்தான். அவளது உதடுகள் அவனது பற்களால் காயமடைஞ்சு ரத்தம் கசிய ஆரம்பிச்சது. அவளால அவனுடைய முரட்டுத்தனத்தை தாங்கவே முடியல. வலியில் அவளுடைய கண்கள்ல கண்ணீரும் வர அதை பார்த்தவன் அவளை அத்தோட விட்டுட்டு விலகி அவனது அறையை விட்டு வெளியேறினான். அவன் விட்டதும் வலியில அருகில் இருந்த நாற்காலியில தொப்பென அமர்ந்தா. அவனுடைய உடல் வலியை விட மனசே ரொம்ப வலிச்சுது. காரணம் நிவாஸ். அவளை விட்டு விலகி போறப்போ கண்டவனையும் ரசிச்சு பார்த்தா இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு போனான். அந்த வார்த்தைகள்ல செத்துண்ணும் போல இருந்துச்சு நந்திதாவுக்கு. அத்தியாயம் 43. நிவாஸின் அறையிலிருந்து வெளியே வந்த நந்திதா அவளுடைய அறைக்கு வந்து வேலை எதுவுமே ஓடாம ஓய்ந்து போய் உட்கார்ந்தா. திடீர்னு நிவாஸ் இப்படி மாறினது ஏன்னு தெரியாம குழம்பி போனான். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு கழிச்சு தன்னோட கணவனின் தொடுகையை அனுபவிச்சுடைய மனசு நொந்து போனுச்சு. அவன் கடிச்ச ரத்தம் அப்படியே உறைந்து போயிருந்தது. அதை தொட்டு பார்த்தா வலிச்சது. அவனுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு நினைச்சா. அவனோட மொட்டுத்தனமான தழுவலை கூட சந்தோஷமா ஏத்துக்கொண்டவளால அவனுடைய கடுமையான சொற்களை தான் தாங்க முடியாம அழுக முட்டிட்டு வந்துச்சு. அவளை விட்டு விலகின நிவாஸ் நேரா காரை எடுத்துக்கிட்டு வெளியில போயிட்டான். வெளியில போனவன் ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணவன் தன்னோட கைகளை ஸ்டீரிங்ல பலமா தாக்கிக்கிட்டான். என்ன இருந்தாலும் அவ இன்னொருத்தனுடைய மனைவி, 2 குழந்தைங்களோட அம்மா. அவளை தொட்டதை நினைச்சா தன் மேலேயே தனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா என்னன்னே தெரியாம அவளை தொட்டதும் அவனை அறியாமையே அவனுடைய உணர்வுகள் தூண்டப்படுறத அவனால கட்டுப்படுத்தவும் முடியல. எவ்வளவு அழகா தன்னோட காதலை வெளிப்படுத்த காத்துட்டு இருந்தான். பாவி, இப்படி தன்னை ஏமாத்திட்டாலே அப்படின்னு மனசுக்குள்ள குமைஞ்சு போனான். தன்னோட கணவனை பிரிஞ்சு குழந்தை கூட இருக்கிறதா சொல்லியிருந்தாலும் கூட தான் அவளை காதலிச்சிருப்போம் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்தது. ஆனா எல்லாத்தையுமே மறைச்சு கல்யாணமே ஆகல அப்படின்னு சொல்லி அவனை ஏமாத்தினதுதான் அவனால தாங்கிக்கவே முடியல, ஏத்துக்கவும் முடியல. அவன் மேல எவ்வளவு காதல் வச்சிருந்தோம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழகா குடும்பம் குழந்தைன்னு வாழலாம்னு நினைச்சோமே, இப்படி ஏமாத்திட்டாலே பாவி சை அப்படின்னு ஆத்திரம் அவன் கண்களை மறைச்சது. இவளை ஏதாவது செய்யணும் போல மனசுல சபதமே போட்டுட்டான் அவன். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவனுடைய அலைபேசி அழைச்சது. யாருன்னு பார்த்தவன் தெரியல. தினேஷ் பெயரை பார்த்ததும் முகத்துல புன்னகை தழுவுச்சு. ஹலோ மச்சி, என்ன ரொம்ப நாளா போனே காணோம் அப்படின்னு சொன்னான் தினேஷ். இல்ல மச்சி, கொஞ்சம் வேலை அதான் அப்படின்னு சொன்னான் நிவாஸ்.
சரிடா, நானும் சந்தோஷம் நாளைக்கு உன்னை பார்க்க வரோம், கொஞ்சம் பிசினஸ் விஷயமா பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னவன் வீட்டுல எல்லாரையும் விசாரிச்சுட்டு போனை வச்சான். அலுவலகத்திற்கு வந்த நிவாஸ் நேரா நித்யா அறைக்கு போனான். அங்க அவ இல்லாம திகைச்சு போய் நின்னான். அவனோட அறைக்கு வந்தவனுடைய கண்கள்ல அவன் டேபிள் மேல இருந்த ஒரு துண்டு பேப்பர் கண்ணில் பட்டுச்சு. அதுல தனக்கு உடல்நல சரியில்லாதனால விடுப்பு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி நித்யாவோட கையெழுத்துல இருந்துச்சு அந்த கடிதம். எவ்வளவு திமிரு அவளுக்கு! நான் வர்றதுக்குள்ள என்ன அவசரம்? என்கிட்ட நேரடியா கேட்டு போயிருக்கணும். நாகரிகம் கூட அவளுக்கு தெரியல, அப்படியே போயிட்டாலே அப்படின்னு மனசுல திட்டினவன் அந்த துண்டு பேப்பரை தூள் தூளா கிழிச்சு போட்டான். கழுத, வரட்டும், நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு கோவத்தோட நாளைக்காக காத்துட்டு இருந்தான் நிவாஸ். லீவ் போட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு வந்த நந்திதா எதுவுமே சாப்பிடாம அழுதுட்டே தூங்கியும் போயிட்டா. அடுத்த நாள் காலையில விடியும் போதே பயந்துகிட்டே அலுவலகத்திற்கு போனான். ஒரே நாள்ல தன்னோட வாழ்க்கை இப்படி மாறும்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கிருபா கிருபான்னு அவ மனசு கதற இன்னைக்கு என்னென்ன பண்ண போறானோ அப்படின்னு நினைச்சா. இனி என்ன ஆனாலும், அவன் என்ன பேசினாலும் இனி ஒருபோதும் கலங்கவே கூடாது. நேத்து மாதிரி விடுப்பு எடுக்கவும் கூடாது. என்ன நடந்தாலும் அமைதியோடையும் தைரியத்தோடையும் அவனை எதிர்கொள்ளணும் அப்படின்னு முடிவோட அலுவலகத்திற்கு போனா அவ. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும்னு தைரியத்தோட வந்ததாலோ என்னவோ நேரம் அவனோட அறைக்கே போனான். கதவை தட்டிட்டு உள்ள வந்தவளை பார்த்தவன், ஒரு அலுவலகத்துல இப்படிதான் துண்டு பேப்பர்ல விடுப்பு அனுமதி கேப்பா அப்படின்னு சொல்லி அவளையே கூர்மையோட பார்த்துட்டு கேட்டான். சாரி சார், இனி இது மாதிரி நடக்காது அப்படின்னு அவனுடைய பதிலுக்கு காத்திராம அவளோட அறைக்கு போயிட்டான். நேற்றைய வேலைகள் பெண்டிங் இருந்ததுனால அதையும் முடிச்சுட்டு இனியோட வேலையில இறங்கினா நந்திதா. அப்போ இன்டர்காம் ஒலிக்க எடுத்து பேசினான். ஹலோ நித்யா, கொஞ்சம் என்னோட அறைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போனை துண்டிச்சான் நிவாஸ். அவன்கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டிய ஃபைலையும் எடுத்துட்டு அவனோட அறைக்கு அமைதியா போனான் நந்திதா. அவகிட்ட இருந்து ஃபைலை வாங்கி கையெழுத்திட்டவன், கிருபா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து என்னோட ஃப்ரெண்டு 2 பேர் இன்னைக்கு வராங்க. அவங்க வரும்போது என்கிட்ட நீங்க இருங்க, அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க என்றான் நிவாஸ். சரிங்க சார் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துட்டு ஃபைலை எடுத்துக்கிட்டு நகர போனவளை ஒரு நிமிஷம் அப்படின்னு தடுத்து நிறுத்தினான். நந்திதா அந்த இடத்துல நின்று என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அவனது சுழல் நாற்காலிலிருந்து கம்பீரமா எழுது அவ முன்னாடி வந்து நின்று பேண்ட் பாக்கெட்ல கை விட்டு அவளை மேலும் கீழும் பார்த்தான். அவனுடைய பார்வையில முகம் சிவந்து தலை குனிஞ்சா நந்திதா. அந்த முகசிவப்ப மனசுல குறிச்சுக்கிட்டவன், உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு அழுத்தமாகவும் நிதானமாகவும் அவளைவே பார்த்தபடி கேட்டான் நிவாஸ். இவன் ஏன் இப்போ இத கேக்குறான் அப்படின்னு புரியாம இடம் வலமா இல்லைன்னு தலையாட்டி மறுத்தா நந்திதா. அடுத்த வினாடி நிவாஸ் பலார்னு அரைஞ்சதுல பொறி கலங்கி தடுமாறி விழப்போனான். அவளை விழாம தடுத்து நிறுத்தினவன், உனக்கு என்கிட்ட பொய் சொல்ல எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உனக்கு இத சொல்ல வெக்கமா இல்லையா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? சி, 2 குழந்தைங்களுக்கு அம்மா, இப்படி தர இறங்கி பொய் சொல்லி ஆம்பளைகளை மயக்க பாக்குறியே, சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்டி என்று கர்ஜித்தான் நிவாஸ். நந்திதா ஒன்னும் புரியாம விழிச்சுக்கிட்டு நின்னா. அதே சமயம் நிவாஸோட இன்டர்காம் அழைக்க அவளை சை அப்படிங்கிற சொல்லோட அவளை தன்னிடமிருந்து தள்ளி விட்டுட்டு போனை எடுத்தான். ஹலோ சார், சென்னையிலிருந்து தினேஷும் சந்தோஷும் வந்திருக்காங்க, உள்ள அனுப்பவா என்று வரவேற்பு பெண் கேட்டார். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அனுப்பு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணான். நிமிர்ந்து நந்திதாவை அருவருப்போட பார்த்தான். அவனோட பார்வையில ஒரு வினாடி தலை குனிஞ்ச நந்திதா. அடுத்த வினாடி, நாம என்ன தப்பு பண்ணோம்? இவன் தான் என்னோட கணவன், அந்த குழந்தைகள் இவனுடைய தானே அப்படின்னு நினைச்ச அதே வினாடி அவளுடைய தலை தானா நிமிர்ந்தது. அவள் நிமிர்வை கண்ட நிவாஸ் அவ கன்னத்துல அவனுடைய கைவிரல்கள் பதிஞ்சிருந்தத கண்டவன் என்ன நினைச்சானோ, போய் முகம் கழுவிட்டு வா போ என்று அவளை அனுப்பி வைச்சான். அவ சென்ற அடுத்த நிமிஷம் ஹாய் மச்சி அப்படிங்கிற உரத்த சத்தத்தோட தினேஷும் சந்தேஷும் உள்ள வர அவங்கள பார்த்ததும் ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிட்டான் நிவாஸ். என்னமோ இவங்கள பார்த்தாலே மன கஷ்டமெல்லாம் பறந்து போறது போல ஒரு உணர்வு. என்னடா இப்போதான் உங்களுக்கு என்னோட நினைவு வந்துச்சா அப்படின்னு கேட்டான் நிவாஸ். எங்களுக்காவது நினைவு வந்து உன்னை பார்க்க இவ்வளவு தூரம் வரும், நீ ஒரு போன் கூட பண்ணவே இல்லையே, அவ்வளோ பிஸியாடா என்று கேட்டான் சந்தோஷ்.
நிவாஸ் ஏதோ சொல்ல முயற்சிக்கும் போது கதவை தட்டிட்டு உள்ள வந்தா நந்திதா. அவளை பார்த்ததும் தினேஷும் சந்தோஷும் அதிர்ந்து போனாங்க. ஏன்னா அவ கன்னத்துல யாரோ அடிச்சதற்கான தடயம் சிவந்து இருந்துச்சு. அதை பார்த்ததும் தினேஷும் சந்தோஷும் ஒருவர் பார்த்துக்கிட்டாங்க. நிவாஸ் அதை எதுவுமே கண்டுக்காம, இது என்னோட செக்ரட்டரி நித்யா அப்படின்னு அவளை அறிமுகப்படுத்தினான். ஹலோ அப்படின்னு தங்களை புதுசா பாக்குற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க 2 பேரும். கொஞ்ச நேரத்துல பிசினஸ் விஷயமா அனைவரும் பேச ஆரம்பிச்சாங்க. தினேஷ் அருகில் இருந்த நந்திதாவின் அழுத கண்களையும் சிவந்த கண்ணங்களையும் பார்த்துட்டு தினேஷால தாங்கவே முடியல. நிவாஸ் அறியாம நந்திதா கிட்ட என்னாச்சுமா அப்படின்னு கண்களால தினேஷ் கேட்க, ஒண்ணுமில்ல அப்படின்னு நந்திதா திருப்பி கண்களால பதில் சொன்னான். ஏதோ காரணத்துக்காக நிமிர்ந்து பார்த்த நிவாஸ் இவங்களோட கஞ்சாடைய பேச்சை கேட்டு கொதிச்சே போனான். தினேஷ அவன் சந்தேகப்படவே இல்லை. அவனோட கோபம் முழுசும் நந்திதா மேலதான் திரும்பி இருந்தது. திருட்டு கழுத, இவ வழியில நான் வெள்ளன்னு தெரிஞ்சதும் அடுத்த ஆளை மயக்க பாக்குறா அப்படின்னு கொலை வரையோட அவளை பார்த்தான் நிவாஸ். அத்தியாயம் 44. தினேஷும் சந்தோஷும் போன உடனே நித்யாவை கூப்பிட்டான் நிவாஸ். ஏன், உனக்கு நான் சிக்கலன்னு தெரிஞ்சதும் அடுத்த ஆளை ரெடி பண்றியா அப்படின்னு நிதானமாவும் அழுத்தமாவும் கேட்டான் நிவாஸ். அவனோட கேள்வி புரியாம விழிச்சா நந்திதா. அவ விழிக்கிறத பார்த்தவன், அடே அப்பா, என்னமா நடிக்கிறடி, ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி, சீஜி, இப்படி ஒரு ஆளை மயக்கிறதுக்கு எங்கேயாவது போய் நீ பிச்சை எடுக்கலாம் என்றான் நிவாஸ். அவன் பேச்சுல பொறுமை இழந்த நந்திதா, சார், இதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க உங்க லிமிட்டை தாண்டி பேசிட்டு போறீங்க. நான் அப்படி யார மயக்கினேன் என்றால் அதே கோபத்தோட. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன ஓவர சீன் போடுற? 2 குழந்தைங்களுக்கு அம்மா நீ. உனக்கு கல்யாணமே ஆகலன்னு பொய் சொல்லி என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தியே, மறந்து போச்சா? இல்ல உனக்கு கல்யாணமே ஆகாம குழந்தை பெத்துக்கிட்டியா? நீ செய்யக்கூடிய ஆள் தான். ஆமா, ஒருத்தந்தான் இந்த குழந்தைங்களுக்கு அப்பாவா இல்ல என்று இழுத்தபடி அவளை பார்த்தவன் அவள் மயங்கி கீழே சரிவதை விழப்போனதை பார்த்து அதிர்ந்தே போனான். அவளை கீழே விழாம ஓடி போய் தாங்கி பிடிச்சு பக்கத்துல இருந்த நாற்காலியில அவளை உட்கார வச்சான். அவளுடைய முகத்துல தண்ணீர் தெளிச்சு அவளுக்கு சுயநினைவு வராதனால கொஞ்சம் பயந்துதான் போனான் நிவாஸ். உடனே அவனுடைய நண்பன் டாக்டர் சுரேஷ் அழைச்சான். டாக்டர் உடனே வரதா சொல்ல அவர் வர்ற வரைக்கும் என்ன பண்றதுன்னு கைகளை பிசைஞ்சபடி நின்றுட்டு இருந்தான். நந்திதாவோட முகத்தை கூர்மையோடையும் குழப்பத்தோடையும் பார்த்தான். அதுல தெரிஞ்ச அமைதி அவனை அசத்து பார்த்தது. எவ்வளவு மென்மையா இருக்கா, ஒரு சொல் கூட அவளால தாங்க முடியல. இவ கெட்டவளா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சவன் அவளை தூக்கிட்டு பக்கத்துல இருந்த சோஃபாவில படுக்க வச்சுட்டு அவளோட தலைய தன்னோட மடியில வச்சுட்டு அவ முகத்தையே பார்த்தபடி அவ தலையை கோதி விட்டான். டாக்டர் வர்ற வரைக்கும் அப்படியே உட்காண்டிருந்தான் நிவாஸ். டாக்டர் சுரேஷ் அரை கதவை திறந்தவர் ஒரு சில வினாடிகள் நிவாச பார்த்து அதிர்ந்து போயிட்டார். டேய், அவங்கள என்னடா பண்ண? அவங்கள ஃபர்ஸ்ட் கீழே விடுறா நீ என்று சொல்லிட்டே பக்கத்துல வந்தவர் நந்திதாவை சோதித்து பார்த்தாரு. ஒன்னும் இல்லப்பா, ரொம்ப பலவீனமா இருக்காங்க. சாதாரண மயக்கம் தான், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா லவ்வா என்று கேட்டான் சுரேஷ். எனக்கே தெரிலடா என்று குழப்பத்துடன் சொல்லிட்டு தலை கோதி கொண்டான் நிவாஸ். சரிடா, எதையும் யோசிச்சு செய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான் சுரேஷ். சுரேஷ் போனதும் அவ மயக்கம் தெளிகிற வரைக்கும் காத்துட்டு இருந்தான் நிவாஸ். அவ எழுந்ததும் அவகிட்ட தீர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தது. ஆனா இன்னைக்கு எதையுமே பேச வேண்டாம், நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற முடிவோட அவ விழிக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தான். நந்திதா விழிச்சு சுற்றுமுற்றும் பார்த்தவ அவளுடைய விழிகள் நிவாசோட முகத்துல நினைச்சது. அவன் கடைசியா பேசின வார்த்தைகள் நினைவுக்கு வர கண்கள்ல கண்ணீர் முட்டிட்டு வந்துச்சு. என்ன வார்த்தையெல்லாம் சொல்லிட்டான். அவனோட குழந்தைங்களையே அவன் இவ்வளவு இழிவா பேசினத அவளால தாங்கவே முடியல. உடனே அங்கிருந்து எழுந்து ஓடினான். அவன் அழைச்சது கேட்டு கூட நிக்கல அவளுக்கு, நிக்கவும் தோணல. நேரா தன்னோட அறைக்கு போனவ அவ ஹேண்ட்பேக்கை எடுத்துட்டு ஆபீஸை விட்டு வெளியில போனான். வீட்டுக்கு போனவளால அமைதியா இருக்கவே முடியல. அவளுக்காக குழந்தைங்களை பிரிஞ்சு மற்ற வேலைகளை மறந்து வாழ்ந்தவளுக்கு அவன் வார்த்தைகளை தாங்கிக் கொள்ளவே முடியல. ஒரு மூச்சு அழுதா. அழுது முடிஞ்சு ஓஞ்சு போனவன் இனி இங்க இவன் கூட வேலை செய்யறதெல்லாம் முடியாத காரியம். அவனோட மனசு மாறப்போறதே இல்லை.
இனி என் குழந்தைங்களோட வாழ்றது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு முடிவு பண்ண நந்திதா நாளைக்கே வேலையை ராஜினாமா செஞ்சிடணும் அப்படின்னு முடிவோட தூங்க போனான். தன்னோட வீட்டுக்கு போன நிவாஸ் அவளை எப்படி கணிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சான். ரொம்ப குழப்பத்தோட இருந்தவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அதை நாளையே செயல்படுத்திடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தூங்க போனான் நிவாஸ். அடுத்த நாள் காலை அலுவலகத்திற்கு வந்த நந்திதா முதல் வேலையா நிவாஸை பார்க்க அவனோட அறைக்கு போனான். அவனுமே அவளுக்காக காத்துட்டு இருந்தான். உள்ள வந்தவ, என்னோட ரிசைன் லெட்டர், எனக்கு இனி இங்க வேலை செய்ய இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதிலுக்கு காத்திராம லெட்டரை அவன் டேபிள் மேல வச்சுட்டு திரும்பியும் பார்க்காம நடந்தா நந்திதா. அவன் மேல இவ்வளோ நேரம் இருந்த கரிசனம் தூள் தூளா உடைய, கழுதைக்கு திமிரப்பாரு அப்படின்னு கோவமா மனசுல திட்டினவன், ஏய் நித்யா நில்லடி அப்படின்னு கோவத்துல கண்கள் சிவக்க அவன் டீ போட்டு அடிச்சதுல அவளும் கடுப்பானான். டீ போட்டு கூப்பிடுறதுக்கு நான் அவங்க பொண்டாட்டியா? இன்னொரு தடவை டீ போட்டு கூப்பிட்டா அப்புறம் என்னடான்னு நானும் கேட்பேன் என்றால் அவளும் கோவம் அடங்காம. என்னது அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டான் நிவாஸ். அவனை முறைச்சு பார்த்த நந்திதா, என்ன விஷயம்னு சொல்லுங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும் அப்படின்னா என்றைக்கும் இல்லாமல் இன்று கோபமாக. அப்போதான் அவன் சொல்ல வந்ததே நினைவு வந்தது அவனுக்கு. இந்த பார் நித்யா, நீ நினைக்கும் போது இங்க வேலைக்கு வர்றதுக்கும் நீ நினைக்கும் போது வேலையை விட்டு போறதுக்கும் இங்கெல்லாம் நடக்காது அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொன்னான். சார், எனக்கு உடம்பு சரியில்லை, இனி தொடர்ந்து இங்க என்னால வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை அந்த சர்டிபிகேட்டை உங்ககிட்ட கொண்டு கொடுக்குறேன் என்றாள் நந்திதா. பணம் கொடுத்தா 1000 மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கலாம் என்றார் நக்கலாக. இங்க வரும்போது அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கீங்க, அதாவது நினைவிருக்கா என்று கேட்டான் எகத்தாளமாக. அவ புருவத்தை சுருக்கி யோசிக்கவும் அதை கண்டு கடுப்பானவன் அவன் டேபிள் டிராயர்ல இருந்து அந்த அக்ரிமெண்ட்டை தூக்கி அவன் நின்ற இடத்துல வீசினான். அதை குனிஞ்சு எடுத்து அதை மீண்டும் படிச்சு பார்த்தவன் விழிகளை விரிச்சு நின்னான். இதை எப்படி படிக்காம சைன் பண்ணும் அப்படின்னு யோசிச்சு மலங்க விழிச்சா. வேலை கிடைச்ச உடனே அந்த சந்தோஷத்துல கண்டத்திலேயே கையெழுத்த போட்டுட்டு நினைச்சது நின்னது இப்ப நினைச்சாலும் கேவலமா இருந்தது நந்திதாவுக்கு. இப்படியா நம்ம படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுவோம் அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டா நந்திதா. என்ன படிச்சியா? நீ அவ்வளோ ஈஸியா இங்க இருந்தெல்லாம் போயிட முடியாது. 3 வருஷம் கண்டிப்பா நீ இங்க வேலை செஞ்சே ஆகணும். இடையில வேலையை விட வேண்டி வந்தா நீ அதுக்கு நஷ்ட ஈடா என் கம்பெனிக்கு 50 லட்சம் கொடுக்கணும். அதை படிக்காமையா கையெழுத்து போட்ட நீ? ரெடிகுலஸ் என்று கிண்டலாக சிரிச்சான் நிவாஸ். இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி விழிச்சிட்டு நின்னா நந்திதா. இவ இதை எதிர்பார்க்கவே இல்லையே. 50 லட்சம் பெரிய விஷயம் இல்லதான், கொடுத்துடலாம். ஆனா இந்த சாதாரண வேலைக்கு போய் 50 லட்சமா அப்படிங்கறதான் அவளால தாங்க முடியல. மத்தபடி நிவாசுக்கு 50 லட்சம் என்ன, தன்னோட அத்தனை சொத்துக்களையுமே கொடுக்கலாமே. தன் சொத்துக்களை எல்லாமே அவனால வந்ததுதானே, அப்படி கொடுக்கறதுல நம்மளுக்கு என்ன நஷ்டம்? ஆனா இப்படி அராஜகமா கேட்கறது தான் அவளால ஏத்துக்கவே முடியல. அவ யோசிக்கிறத கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்தவன், உனக்கு அப்படி உடனடியா இங்க இருந்து போகணும்னா ஒரு வழி இருக்கு, சொல்லவா அப்படின்னு கேட்டான் நிவாஸ். என்ன அப்படிங்கிற மாதிரி நந்திதா பார்க்க அவளையே கூர்மையோட பார்த்து, 1 வாரம் என்னோட மனைவியா நீ ஊட்டி எஸ்டேட்ல எங்கூட தங்கணும் அப்படின்னு வாய் கூசாம கேட்டான் நிவாஸ். அதை கேட்டவ தலையே பிடிச்சிட்டா. உடனே தண்ணீர் பாட்டில அவகிட்ட கொடுத்தா. முதல்ல இதை கூடி, அன்னைக்கு மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடாத அப்படின்னு இறக்கமே இல்லாம சொன்னான் நிவாஸ். அவளுக்குமே இப்போ அது தேவைப்பட்டதுனால அதை வாங்கி மடன்னு குடிச்சா. அவ குடிச்சு முடிச்சதும் அவனை பார்த்து முறைச்சபடி, இப்படி என்கிட்ட பேச உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கோபம் வருத்தமா கேட்டா. வெக்கப்பட்டா ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்க முடியுமா? இதோ பார் நித்யா, உன்னை ரொம்ப காதலிச்சு, ஆனா நீ உனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கிறதே என்கிட்ட மறைச்சிட்டு இப்போ என்னோட ஆசையை தூண்டி விட்டுட்டு இப்போ நீ இங்கிருந்து போகணும்னு சொல்ற. நீ சொல்றது கரெக்ட், இனி நம்ம வாழ்க்கையில சேர முடியாது. ஆனா நான் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உன்கிட்ட நான் வச்சு ஆசையை தீர்த்துக்கணும் இல்லையா? அப்பதானே என்னால வேற வாழ்க்கைக்குள்ளேயே போக முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது என்றான் நிவாஸ். அவ ஏதோ பேச வாயெடுக்க, இப்ப எதுவும் சொல்ல வேணாம், உனக்கு 1 நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு உன்னோட முடிவை நாளைக்கு சொல்லு. ஒண்ணு என் கூட 1 வாரம் மனைவியா தங்கணும், இல்ல இந்த அக்ரிமெண்ட்ல சொன்னபடி
நீ 50 லட்சத்தை கொடுத்துட்டு நீ போயிடு என்றான் நிவாஸ். அத்தியாயம் 45. அவன் சொன்னதை கேட்டவளுக்கு அழுகதான் வந்துச்சு. தன்னோட தலையெழுத்தை நினைச்சிட்டு நொந்துகிட்டே போனான். தாலி கட்டின புருஷனே ஒரு வாரம் மனைவியா வாழ வரணும்னு அதிகாரமா சொல்றான். அவளுக்கு சிரிப்பு கூட வந்தது. அடே முட்டாள், நான் தாண்டா உன் பொண்டாட்டின்னு கத்தி சொல்லணும் போல தோணுச்சு. ஆனா ஒண்ணுமே அவளால பேச முடியாம எழுந்து போனதை பார்த்தவனுக்கு ஏதோ போல ஆயிடுச்சு. ஆனாலும் அவன் போன்ற கண்டிஷனை திரும்ப பெறணும்னு அவனுக்கு தோணவே இல்லை. நாளைக்கு அவன் முடிவை சொல்லட்டும், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சான் நிவாஸ். வீட்டுக்கு போனவளுக்கு வேலையே ஓடல. கிருபாவோட வாழணும்னு அவளுக்கு மட்டும் ஆசை இல்லையா? ஆனா இப்போ அவன் நிவாசா வாழ்றான். இப்போது தான் யாருன்னே சொல்லாம வாழ்றது அவ பெண்மைக்கு இழுக்காகவே இருந்தது. அதை பார்த்தா கடைசி வரைக்கும் கடவுள் கிருபாவோட வாழ கிடைச்ச சந்தர்ப்பத்தை தவற விட்டுடுவான். இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சான். கடவுளே, எனக்கு ஒரு சரியான வழியை சொல்லு அப்படின்னு மனசார வேண்டவன் உடனே பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போனான். அங்க ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கண்களை மூடி உட்கார்ந்தா. தனக்கு ஒரு முடிவு சொல்லும்படி கடவுளை மனசார வேண்டான். எவ்வளவு நேரம் அப்படி இருந்திருப்பாளோ அவளுக்கே தெரியாது. திடீர்னு பக்கத்துல அம்மா அப்படிங்கிற ஒரு குரல் கேட்டு விழிச்சா. பக்கத்துல 40 வயசு மயக்கத்தக்க ஒரு பொண்ணு நின்றுருந்தா. மஞ்சள் புடவையில மடியில ஏதோ பிச்சை கேட்டபடி. என்னம்மா? நந்திதா கேட்க, என் கணவருக்கு ஒரு விபத்து நடந்து எந்திரிக்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காருமா. நான் நடந்தே பழனிக்கு வரேன்னு வேண்டிட்டேன். அவர் குணமாகணும்னு வேண்டிட்டு கோயிலுக்கு ஏதாவது போடுங்கம்மா என்று அந்த பெண் கேட்க, உடனே அவள் தன் கையில் இருந்த மொத்த பணத்தையும் அவ மடியில போட்டா நந்திதா. அதை கண்ட அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷத்தோட, உங்க புருஷனோட பல வருஷம் சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னு வாழ்த்திட்டு போனான். இதுல மெய்சிலிர்த்த நந்திதா, ஒருவேளை நிவாஸ் கூட ஒரு வாரம் தங்கினா அவனுக்கு பழைய நினைவு வர வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு அவ பாழும் மனசு நினைச்சது. நடக்க முடியாத கணவனுக்காக வேண்டுதல் இருக்கும் அந்த பொண்ணு மாதிரி தானே நானும். என்ன, அவள் கணவனுக்காக நடக்க முடியல, என் கணவருக்கு பழைய நினைவுகள் இல்லை, ரெண்டும் கிட்டத்தட்ட நோய்தானே அப்படின்னு நினைச்சா நந்திதா. அவரை குணமாக்க நாமே இப்ப போராட வேண்டிய சூழ்நிலையில இருக்குமே. எது நடந்தாலும் கிருபா தனக்கு வேணும். பழைய நிலைமைக்கு நிவாஸ் வரணும். அதுக்காக ஆன முயற்சியை செஞ்சு பார்த்துடணும் அப்படின்னு மனசுல உறுதி எடுத்துக்கிட்டான். இது கடவுளே சொன்ன முடிவா நினைச்சு முகத்துல ஒரு தெளிவோட வீட்டுக்கு போனான். இந்த சூழ்நிலையில பிரியா கூட பேசணும் போல இருந்தது அவளுக்கு. உடனே பிரியாவுக்கு கூப்பிட்டா. ஹாய் நந்து, எப்படி இருக்கே? உன்னோட லவ் எல்லாம் எப்படி போகுது? கிருபா அவர் லவ் சொன்னாரா இல்லையா? அவர் லவ் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணணுடி அப்படின்னு நிறுத்தாம கேள்விகளை கேட்க நந்திதாவுக்கு கண்கள்ல கண்ணீர் முட்டி கொண்டு வந்துச்சு. அதை கட்டுப்படுத்திட்டு நடந்த எல்லாத்தையும் விடாம சொன்னா நந்திதா. அவ சொல்லி முடிச்சதும் அங்க ரொம்ப நேரம் அமைதி நிலவுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு, நீ என்ன முடிவு பண்ணிருக்க என்று கேட்டாள் பிரியா. அவர் கூட ஒரு வாரம் ஊட்டி எஸ்டேட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன் நந்திதா என்றாள். வேண்டாம் நந்து, நான் சொல்றது கேளு என்றாள் பிரியா. நந்திதா ஒண்ணுமே பேசாம இருக்கவும், இங்க பாரு நந்து, ஊட்டிக்கு அவர் கூட போறது வேற மாதிரி உறவு முறையில வந்துடும். நீ பேசாம ஒரு வாரம் நீ இருக்கிற வீட்டுக்கே கூட்டிட்டு வா அவரை. அங்க ஆதித்யா போட்டோ நிறைய இருக்கு. அந்த போட்டோவை கூர்ந்து பார்த்தா அது நிவாஸ் மாதிரியே இருக்கும். அப்படி ஏதாவது பார்த்தா ஒருவேளை ஏதாவது நினைவு வரலாம் இல்லையா அப்படின்னு சொன்னா பிரியா. அது மட்டும் இல்ல நந்து, திருச்சி வீடு உங்களுக்காக வாங்கினது. நீ சொல்றத பார்த்தா கிருபா நமக்கு பழையபடி கிடைக்காம போனாலும் அவருடைய நினைவுகள் அந்த வீட்டுல பதியும் இல்லையா அப்படின்னு சொன்னா பிரியா. நந்திதாவுக்குமே இது ரொம்ப சரின்னே பட்டுச்சு. ஏன் நந்து, உன் கணவர் பத்தி நிவாஸ் இப்ப வரைக்கும் ஒண்ணுமே கேட்கலையான்னு கேட்டா பிரியா. இல்ல பிரியா, என்னமோ அது மட்டும் இப்ப வரைக்கும் அவர் கேட்கவே இல்லைன்னு சொன்னான். ஓ அப்படின்னு சொன்னவ, சரி நந்து, இத பத்தி நீ யார்கிட்டயும் பேசாத, நேரம் பார்த்து நானே தினேஷ் சந்தோஷ் கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பிரியா. சரி என்று போனை கட் செய்து விட்டு நிவாசை எப்படி இந்த வீட்டுக்கு அழைக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா. இங்க நிவாசோ ஏன் நம்ம இப்படி கேட்டோம் அப்படின்னு தவிச்சு போய் உட்கார்ந்துருந்தான். திருமணமான ஒரு பொண்ணை இப்படி கட்டாயப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்னு அவன் மனசு வச்சு உறுத்த ஆரம்பிச்சது. ஆனாலும் அவளை விடவும் மனசு வரல. என்ன மாதிரி உணர்வு இது அப்படின்னு மனசு குழம்பி போனான். நடக்கிறது நடக்கட்டும்,
ஒருவேளை அவ இதுக்கு ஒப்புக்கிட்டா, என் கூட வாழ வந்துட்டா, அதுக்கப்புறம் தனக்கு வேற பெண்ணே தேவையில்லை. அவ கூட வாழ்ந்த அந்த நினைவுகளே எனக்கு போதும். வேற எந்த பொண்ணுமே அதுக்கப்புறம் நான் தொடவே மாட்டேன்னு மனசுக்குள்ள உறுதி எடுத்துக்கிட்டான் நிவாஸ். அதுக்கப்புறம் தான் அவனால நிம்மதியாவே தூங்க முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில அவன் அறையில அவளுக்காக காத்துட்டு இருந்தான் நிவாஸ். அவ வேண்டுமென்றே ரொம்ப தாமதமாகவே அலுவலகத்திற்கு வந்தா. அவளை பார்த்ததுமே அவனுடைய விழிகள் கூர்மை படர்ந்துச்சு. எவ்வளவு அழகா இருக்கா இந்த புடவையில அப்படின்னு அவனுடைய மனம் ரொம்ப ஆசைப்பட்டுச்சு அவளை பார்த்து. அரைக்கதவை தட்டிட்டு உள்ள வந்தவன் நேரா அவன் முன்னாடி போய் நின்னான். சிட் டவுன் ப்ளீஸ். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நித்யா? 50 லட்சம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கிண்டலா கேட்டான் நிவாஸ். அவனை முறைச்சு பார்த்த நந்திதா இல்ல அப்படிங்கிறத மட்டும் சொன்னான். அப்படின்னா அப்படின்னு இழுத்துக்கிட்டே நிவாஸை கேட்டா. பார்க்க முடியாம அவ தலை குனிஞ்சா. நீங்க வேற ஒரு கண்டிஷன் சொன்னீங்களே, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தடுமாறி சொன்னான். சொல்லி முடிச்சுட்டு அவனை பார்த்தவ திடுக்கிட்டா. அவன் பார்வை அவ்வளவு கூர்மையோட அவளுடைய உடலை மேய்ஞ்சிட்டு இருந்தது. அவன் பார்வையில முகம் சிவந்து மறுபடியும் தலை குனிஞ்சா நந்திதா. அவளுடைய முக சிவப்பை கண்டவன் அவளை மேலும் சிவக்க வைக்க வேண்டும் போல தோன்றுச்சு அவனுக்கு. திடீர்னு எழுந்தவன் அவளை எழுப்பி இழுத்தி தன்னோட இதழ்களை அழுந்த முத்தமிட்டான். அவ சுதாரிப்பதற்குள்ள அவனுடைய செய்கை எல்லை தாண்ட ஆரம்பிச்சிருந்தது. அவளுடைய இடையை அழுந்து பிடித்தான். அவன் வலியில துடிக்க அதை கண்டு கொள்ளவே இல்லை அவன். எத்தனையோ வருஷங்கள் இழந்த சந்தோஷத்தை மறுபடியும் பெற்றது மாதிரி ஒரு உணர்வு. அவளை இழக்க விரும்பாத மனம் எத்தனையோ கதைகள் சொல்லுச்சு. நந்திதாவால அந்த திடீர் தாக்குதலை சமாளிக்கவே முடியல. அவ எவ்வளவு முயன்றும் அவளால அவன்கிட்ட இருந்து விடுபடவும் முடியல. அவளின் போராட்டத்தை பார்த்து அவன் கண்டுக்கவும் இல்லை. திடீர்னு அவன் மேசை மேல இருக்கிற அலைபேசி அலறவும் வேற வழியே இல்லாம அவளை விட்டான். அவளை விட்டுட்டு போனை எடுத்துக்கிட்டே, இதுக்கே நீ தாங்க மாட்டேங்கிறே, ஒரு வாரம் என்ன ஊட்டி எஸ்டேட்ல எப்படி சமாளிப்ப அப்படின்னு ஒதுட்டு சிரிப்போட கேட்டவன் போன்ல யார் கூடயோ பேச ஒதுங்கி போனான். அவனையே பார்த்தவ, இவன் இந்த விஷயத்துல இப்படியே தான் இருக்கான், அதே முரட்டுத்தனம் அப்படின்னு மனசுல பெருமூச்சு விட்டான். உடனே அவன் ஊட்டி எஸ்டேட் அப்படின்னு சொன்னது நினைவு வர, ஐயோ அவனை நம்ம வீட்டுக்கு எப்படி கூப்பிடுறது அப்படின்னு யோசிச்சான். அவள் அருகில் வரவும், சார் நான் ஊட்டிக்கு வரல அப்படின்னு அவசரமா சொன்னான். எனது எனது பின்ன பணம் கொடுக்க போறியா என்றான் எகத்தாளமாக. அவ இல்லன்னு மெதுவா தலையாட்டி மறுத்தா. அவன் புரியாம அவளை பார்த்தான். சார் எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க என்றாள். எனது உன் வீட்டுக்கா? நானா? அவன் ஆச்சரியமா கேட்கவும், சார் அங்க நான் மட்டும்தான் இருக்கேன், வேற யாரும் இல்லை. அது மட்டும் இல்ல, நான் உங்க கூட வெளியில வந்து தங்கறது அசிங்கமா இருக்கு என்றாள் மெதுவாக. இது மட்டும் அசிங்கம் இல்லையாமா என்றான் அவனும் விடாமல். உதட்டை கடித்துக் கொண்டு தலை குனிந்தாள். பிளீஸ் சார் என்றாள். சற்று நேரம் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து யோசித்தவன் பிறகு சரி என்றான். மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.